எங்களை வந்து கூட்டுக்களவாணின்னு சொல்றீங்க. உனக்கு என்ன தகுதி இருக்கு? அதாவது திமுகவோட எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, திமுகவோட ஆட்சியே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி தேவைப்படும் போது சீட்டு கம்மியா இருக்கும் போது பம்மி போய் திமுகவோட கூட்டணி கட்சியோட காலில் விழுந்து இழுத்து பிடிச்சு உட்கார வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து நீ ஆட்சியை பிடிச்சிருக்க. தனியா நின்று ஆட்சியை பிடிச்சி ஜெயிக்க வக்கு இல்லாத நீ என்னைய வந்து கூட்டுக்களவாணின்னு சொல்றியா? அதுவும் ஒரு முதலமைச்சருக்கான ஒரு பேச்சு தகுதியே அவரோட பேச்சுல இல்ல. 41 பேரை கொன்னு குவிச்ச ஒரு இம்சை அரசன்னா இப்ப இருக்கக்கூடிய ஒரு சிஎம். சின்ன பிள்ளைய அடம் பிடிக்கீங்கல்ல, எனக்கு மிட்டாய் வாங்கி கொடுங்க, எனக்கு வந்து மிட்டாய் வாங்கி கொடுங்க, எனக்கு மிட்டாய் வாங்கி கொடுங்க. அந்த மாதிரி அடம் பிடிச்சு ஓட்டு கேட்டு ஒரு மக்களோட பிம்பத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற முதலமைச்சர் தான் நீ. நீ என்னைய வந்து இன்னைக்கு வந்து கூட்டுக்களவாணின்னு சொல்றியா? யாரோட தயவுமே இல்லாம இத்தனை வருஷமா எதிர்த்து நின்று 234 தொகுதியிலையும் போட்டு எதிர்கட்சியா எதிர்த்து நின்று ஆட்சி பண்ண அதிமுக இது. நாங்க மக்களுக்கு செஞ்ச நலத்திட்டங்களை ஐஎஸ்ஐ முத்திரையை போட்டே வெளியிடலாம். அந்த அளவுக்கு மக்களுக்கு அள்ளி கொடுத்து பொன்விழா கண்ட கட்சி வந்து அதிமுக கட்சி. நீ வந்து இன்னைக்கு வந்து என்னை வந்து குறை சொல்றியா? அன்னைக்கு நீ எங்க போன? 41 பேரை கொன்னுட்டு நீ வந்து ஓடி போன. கரூர்ல வந்து நின்னியா? சரி, கரூர் மக்கள்கிட்ட திரும்ப வந்து மீட் பண்ற. அந்த மக்கள் கிட்ட ஒரு வார்த்தை, நான் லேட்டா வந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்கன்னு